நண்பர்களே, நோபல் பரிசு 2025 வேதியியல் மற்றும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிச்சிட்டாங்க. நண்பர்களே, வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சுசுமு கிடாகவா, இவர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்தது ரிச்சர்ட் ராப்சன், இவர் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்தது உமர் எம் யாகி, இவர் யுஎஸ்ஏ அமெரிக்கன் நாட்டைச் சேர்ந்தவர். இவர்களுக்கு எதற்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உலோக கரிம கட்டமைப்பு உருவாக்கும் ஆய்வில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பில் உள்ள பள்ளங்களில் மூலக்கூறுகள் உள் வெளியே செல்லும். இது எதற்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் காற்றிலிருந்து நம்ம தண்ணி எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் உள்ள மாசுக்களை அகற்றலாம். மூன்றாவது, கார்பன் டை ஆக்சைடை ஈர்க்கலாம். அதாவது வளிமண்டலம் வெப்பமடையாமல் இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்செடுக்கலாம். அடுத்ததாக ஹைட்ரஜனை சேமிக்கவும் பயன்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பிற்காக இவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பார்த்துருவோம். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரிய எழுத்தாளர் லஸ்ஸோ கிரஸ்னாகோர்காய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எதற்காக இவருக்கு வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதம் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் இவரது படைப்புகள் கலையின் சக்தியை வெளிப்படுத்துகின்றன. இதற்காக இவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. இவர் நண்பர்களே, இவரது முதல் நாவல் சாட்டன் டாங்கோ 1955 வெளியானது. 2025 நோபல் பரிசு தொடர்பான முழு வீடியோவும் நம்முடைய சேனலில் வெளியிடப்பட உள்ளது. நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.